கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று ஜூன் மாதம் 1ஆம் திகதி 2025 வருடம். இந்த நாளிலும் கூட, இந்த புதிய நாளிலும் கூட நான் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கின்றேன். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலை தோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. அன்பானவர்களே, நாம் இந்த வார்த்தையில இங்கே பார்க்கின்றோம், கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அங்கே காலை தோறும் எங்களுக்கு அங்கே புதிதாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கே பார்க்கிறோம். நான் அண்மையில் ஒரு பொருளை நான் அங்கே வாங்கி இருந்தேன். அது ஏற்கனவே பாவிக்கப்பட்ட யூஸ் பண்ணப்பட்ட பொருளாக இருந்தது. ஆனாலும் அந்த பொருள் என்னுடைய கரத்துக்கு அங்கே கிடைத்த வேளையிலும் கூட அந்த பொருளை குறித்து நான் அங்கே சந்தோஷப்பட்டேன். இது எனக்கு கிடைத்த ஒரு புதிய பொருளாக நான் அதை பார்த்தேன். வேதத்திலே நாம் அங்கே பார்க்கின்ற வேளையிலும் கூட ஆண்டவர் அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை வாக்குத்தத்தம் செய்த கானான் தேசத்துக்குள்ளே ஆண்டவர் அங்கே கொண்டு போகின்ற வேளையிலும் கூட அந்த கானான் தேசம் அங்கே பழைய தேசமாக இருந்தாலும், ஏற்கனவே அந்த தேசத்தில் அங்கே ஜனங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தேசத்தை அங்கே சுதந்திரித்துக் கொண்ட பொழுது அந்த தேசத்தை அந்த ஜனங்கள் அங்கே புதிய தேசமாய் பார்த்தார்கள். கர்த்தருக்கு கொடுத்த ஆசீர்வாதமாய் அவர்கள் அங்கே பார்த்தார்கள். ஒரு மனிதன் அங்கே கிறிஸ்துவுக்குள்ளாய் அவன் அங்கே மறுபடியும் அங்கே பிறக்கின்ற வேளையிலும் கூட, அங்கே ரட்சிக்கப்படுகின்ற வேளையிலும் கூட அவனுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற மாற்றம் என்ன? அவனுடைய வெளிப்பிரகாரத்திலே அவன் அங்கே அதே மனிதனாக அவன் அங்கே காட்சி அளிக்கிறான். அதே பழைய மனிதனை போல அங்கே தெரிந்தாலும் அவனுடைய உள்பிரகாரமாக கர்த்தர் அவனுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அங்கே கொடுக்கிறவராய் இருக்கின்றார். அந்த மனுஷன் அங்கே தன்னுடைய ஆவியிலே அங்கே திரும்பமாய் அவன் அங்கே பிறக்கிறவனாய் இருக்கின்றான். அவனுடைய உள்பிரகாரம் புதிய காரியங்கள் அங்கே நடக்கிறது நாங்கள் அங்கே பார்க்கின்றோம். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் இன்னொரு நாளுக்குள்ளே இங்கே பிரவேசிக்கின்ற வேளையிலும் கூட அந்த நாளை நாங்கள் அங்கே எப்படி எடுக்கிறோம் என்பது பிரதானமானதாக இருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு நாள் என்று எடுக்கிறோமா, அல்லது இது எனக்கு கர்த்தர் கொடுத்த புதிய நாளாய் இருக்கிறது? இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவர் எனக்கு கொடுக்கின்ற புதிய செய்தி என்ன? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட செய்ய போகிற புதிய காரியம் என்ன? இதை நாங்கள் அங்கே இந்த வண்ணமாய் நாங்கள் அங்கே பார்க்கின்ற வேளையிலும் கூட எங்களுடைய எதிர்பார்ப்பின்படி கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை அங்கே செய்கிறவராய் இருக்கின்றார். ஆகவே ஒவ்வொரு நாளுக்கூடாகவும் புதிய காரியங்களை நீங்கள் அங்கே எதிர்பார்த்து கொண்டு இந்த மாதத்துக்கூட நீங்கள் காரியத்தை செய்யுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையிலே வாய்க்க செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.